ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு maduraihemasamayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துருவிய மாங்காய் ஊறுகாய். நான் இதுக்கு வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். வெறும் சட்டியில் போட்டு வெந்தயத்தை நல்லா வறுத்துடுங்க. வெந்தயமும் கடுகும் சேர்ந்து வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டா எந்த ஊறுகாய்னாலும் ரொம்ப மணமாக சுவையாக இருக்கும். வெந்தயத்தை நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க, கருக்கிற வேணாம். வெந்தயத்தை சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். வெந்தயத்துக்கு இயற்கையாகவே கசப்பு தன்மை இருக்குது. வெந்தயத்தினால் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கிது. வெந்தயத்துக்கு இயற்கையாகவே மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இந்த வெந்தயத்தை நம்ம மிதமான தீவியில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ லேசாக வெந்தயம் கலர் மாறி இருக்குது. இந்த கலர் மாறின வெந்தயத்தை நல்லா தெரிக்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லா அதை பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக கடுகை இது கூடையே சேர்த்துக்கலாம், இல்லை தனியாகவும் வறுத்துக்கலாம். நான் கூடையே சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன்னா கடுகும் அதே அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அந்த தீ அந்த தீயிலே கடுகும் நல்லா புரிஞ்சிரும். நல்லா அதை சேர்த்து விட்டுக்கோங்க. கடுகு தெரிக்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கடுகு சீக்கிரம் பொரிஞ்சிரும். இது ரெண்டையும் எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொடியாக வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இடிகள் இருந்தால் நீங்கள் இடிகளில் இடித்து கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதை ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சு பொடியாக அரைச்சிக்க போகிறேன். அதே பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் எப்போயுமே ஊறுகாய் செய்யணுன்னா நல்லெண்ணெய் வச்சு தான் செய்யணும். நல்லெண்ணெய் வச்சு செஞ்சால் தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய். நான் ஏற்கனவே மாங்காய் ஊறுகாய் ஊற வச்சு போடுற வீடியோ போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். இதில் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அது நல்லா பொரியட்டும். பெருங்காயம் நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. நல்லா அந்த பெருங்காயம் பொரிஞ்சோடனே துருவி வச்ச மாங்காயை போடுறேன். மாங்காயில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டேன். நான் தோலை பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துட்டேன். தோலை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கிரேட்டரில் துருவி வச்சுருக்கேன். நம்ம துருவோம் இல்லையா, தேங்காய், கேரட்டு, பீட்ரூட்லாம் துருவோம், அதே மாதிரியே மாங்காயை துருவி வச்சுருக்கேன். இந்த பெருங்காயத்தோட அந்த மாங்காவை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். மாங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது முழுக்க முழுக்க எண்ணெயிலே செய்கிறோம். இந்த மாங்காவை நம்ம எண்ணெயிலேயே வேக வைக்க போகிறோம். முழுக்க முழுக்க நல்லெண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ முழு மாங்காவையும் நான் அதில் சேர்த்துட்டேன். அதை நல்லா கலந்து விடுறேன். பெருங்காயத்தூளோடு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயிலேயே வதக்கிடுவோம். நம்ம நல்லா ஓரளவுக்கு நல்லா மாங்காய் நல்லா வதங்கிருச்சு. அதை திருப்பி திருப்பி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதில் பக்கத்தில் என்ன செய்கிறது தான் ஒரு வேலை, பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நார்மல் மாங்காய்னா நம்ம இது பண்ணி வேக வச்சிடலாம். மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். காட்டமாக புளிப்பாக எல்லா சுவைகளும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கல்லுப்பு ஒரு கையளவு எடுத்து போட்டிருக்கேன். தேவைன்னா நம்ம அப்புறமேலு தூளுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். மிளகாய்த்தூளும் தூளுப்பும் நல்லா கலந்தாச்சு. இந்த மாங்காயோட சேர்ந்து கலக்கும் போது பாருங்கள் எப்படி ஒரு கலரில் நமக்கு கிடச்சிருக்குன்னு. நல்லா அந்த வெள்ளை இல்லாமல் நல்லா ஃபுல்லாக அமுத்தி அமுத்தி தேய்ச்சி விட்ருங்க. இதை போட்டு கொலன்னு கிண்டினோம்னா களி மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி இது அப்படி தான் இருக்குது. இப்போ கொரப்பாக நான் அரைச்சி வச்சுட்டேன். பொடி மிக்ஸி ஜார்லேயே போட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன். வெந்தயமும் கடுகையும் வறுத்தோம் இல்லையா, அதை நான் அரைச்சி வச்சுட்டேன். இந்த அரைச்ச தூளை நம்ம மாங்காயோடு சேர்க்க போகிறோம். அந்த மாங்காய் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னே இந்த மாங்காயோடு சேர்க்க போகிறோம். சேர்த்து ஒரு பெரட்டிட்டு சிம்மிலையே வச்சு நம்ம வதக்கணும்னா நமக்கு ஊறுகாய் ரெடி. அந்த தூளை இதுக்குள்ளே போட்டுறேன். நான்
போட்டுட்டு நல்லா அந்த தூள் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து பிரட்டி எடுத்துடுங்க. நல்லா வதக்கிடலாம். இது சிம்மிலே வச்சு நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாங்காய் அல்வா மாதிரி இருந்துச்சு இந்த மாங்காய் செய்கிறப்ப. இப்போ நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. கல்யாண வீட்டு ஸ்டைலில் செய்கிற மாங்காய் ஊறுகாய் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா இதை நீ வந்து சிம்மிலேயே போட்டிருந்தேன், ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கவே இல்லை. சிம்மில் எண்ணெயிலேயே வதங்கியிருக்கு. நல்லா அது வந்து நல்லா எண்ணெயிலேயே வெந்து சுருண்டு அப்படியே எனக்கு வந்துருச்சு. ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வீடே ஃபுல்லாக மாங்காய் ஊறுகாய் வாடை அடிச்சிச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை ஹேமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த மாங்காய் ஊறுகாயை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் இட், லவ் இட். தேங்க்யூ.